தமிழே என் உயிர் மூச்சு மூச்சு, தமிழே என் ஜீவன். தமிழ் இல்லையே என்று உலகம் இல்லை. தமிழ் தாயே, தமிழ் தாயாக தமிழ் தாய்க்கு கொடியேற்றி முட்டாய் கொடுங்க. இசை கலைஞர்களே ஐயா, வணக்கம் ஐயா. தமிழ் ஐயா, இசை கலைஞர்களுக்கு அன்பான வணக்கம். வணக்கம்லாம் இருக்கட்டும். அம்மா நாட்டிய மங்கையே, என்னங்க உன் நடனத்தை கண்டு நான் மெய் மறந்தேன். 100 ரூபாய் காசு கொடுங்க. அந்த வேணுமா இல்லையா? அதுதான் அவரும் கழித்தாரே. அவர் எங்காலு இங்க அனாவசியமா பேசியிருக்காதீங்க. அது என்ன தமிழ் உயிர் மூச்சு உயிர் நாடி இதுல வந்து இடிச்சுட்டு இருக்கீங்க. தமிழை தவிர வேறு வார்த்தை வாயில வரா. யோ இரியா, நீ தமிழ்ல அப்படி சொல்லக்கூடாது. மனித புடுங்கல் என்று அவமதித்தவன வார்த்தையில பேசக்கூடாது. என்ன அவசரமாவா பேசிக்கிட்டு என்ன மன்னிக்க வேணும்? கேட்கிறேன், தங்கள் மீது நான் இடித்து விட்டேன். சாரி கேட்டுப்போ. அப்படி நான் கேட்க கூடாதம்மா. ஆங்கிலம் கலந்த வார்த்தை எங்களுக்கு வைக்கக்கூடாது. என்ன ஆங்கிலம் கலந்த வார்த்தையா? சாரி என்று சொல்கிறாய். நான் இங்கிலீஷ்ல பேசல, தமிழ்ல தான் பேசிக்கிட்டு. மன்னிக்கவும் சொல்லுமா. இப்பொழுது சாரி கேட்க சொல்வாய், அதன் பின்னால் உள்பாவடை கேட்க சொல்வாய், அதன் பின்னால் உள்பாலை கேட்க சொல்வாய். இதெல்லாம் கேட்டு நாம் வாங்கி கொண்டு எங்க விட்டு கொண்டிருப்போம். சாரி கேளியா, நீ தான் வந்து இடிச்ச. அப்படி இல்ல, ஜோதியா பாவை காலி பண்ணிட்டியா இடிச்சடில. இடிப்பதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஐயோ வாங்கி கொளுத்த. யாரியா நீ என்ன பண்ணிருக்க? யாரியா நீங்க வித்தியாசமா தெரியற? நான் ஒரு தமிழ் அறிஞன், தமிழ் பித்தன், நான் தமிழ் கிறுக்கன். நீ கிறுக்கனாவே இருந்துட்டு போ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, பொம்பளை பத்தி ஒரு லேடிஸ பத்தி இதுல அவங்க சொல்லுவாங்க. லேடிஸ் என்பது ஆங்கில வார்த்தை. ஒரு லேடிய பத்தி இப்படி வணக்க சொல்லமா? ஒரு பெண்ணை பார்த்து என்று சொல்ல வேண்டும். ஆங்கிலம் கலந்து வருகின்ற வார்த்தை எனக்கு வாழ்க்கையே பிடிக்காது. சுத்த தமிழில உரையாடுவது உங்களுக்கு என்ன தெரியும்? அப்பா நான் தமிழ்ல தானே பேசுறேன், தெலுங்குலயா பேசுறேன்? இடையில ஆங்கிலம் செந்தமிழிலே பேச வேண்டும். ஒரு ஆண்மகன் உரையாடினால் அதற்கு ஆணுரை என்று பெயர். பெண்ணுக்கு உரையாடினால் அது பெண் உரை என்று பெயர். உரையை பற்றி உனக்கு என்ன? சரியில்லாம இருக்கு. உரை இல்லாமல் செய்தால் பெரும் குறையாக முடியும். நான் தமிழ்ல தான் பேசியிருக்கேன். நீ இப்படிலாம் பேசிட்டு வச்சுக்க. அப்பா அந்த மொபைல் எடுங்க, எடுப்போம், வீடியோ எடுப்போம். தவறு. இப்பொழுதும் நீங்க ஆங்கிலத்தில் பேசுங்க. நான் வீடியோ எடுக்க போறேன். மொபைல் எடுங்கள் என்று சொல்லக்கூடாது. கைபேசி எடுங்கள், அவரை படம் எடுப்போம் என்று சொல்ல வேண்டும். அதுவும் தமிழ் உங்களிடத்தில் வரவில்லை. இல்லையா, நான் பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் போட்டு விடுறேன், நீ எடுப்பா. இரண்டும் தவறு, இரண்டும் தவறு. யூடியூப் என்பதும் ஆங்கில வார்த்தை. ஐயோ, அது அப்படி சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்ல வேண்டும்? வலைதளத்திலே போடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்பா பேஸ்புக் என்று சொல்லுவதும் வாட்ஸ்அப்லயே அனுப்பி விடுங்கப்பா. நான் பேசுறத தாங்க முடியாது. இதுவும் தவறு. பேஸ்புக் என்று சொல்லக்கூடாது, முகநூல் என்று சொல்ல வேண்டும். வாட்ஸ்அப் என்று சொன்னீங்களே, அதுவும் ஆங்கில வார்த்தை. வாட்ஸ்அப் என்பதை உலக குடும்பத்திலே பதிவிடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். என்ன ஒரு பொம்பளை வந்து இப்படி தொட்டு தொட்டு பேசியிருக்க? தொட வேண்டும். என்ன தொட வேணும்? தொடுதலில் தான் இந்த உலகமே இயங்குகிறது. தொடுதல் இல்லாமல் எப்படி பேச முடியும்? தொட்டு உணர்வு உணர வேண்டும். நீ ஒண்ணு தொட்டு மறுபடியும் நீங்கள் அவமதித்து பேசுகிறீர்கள். இது எனக்கு பிடிக்கவில்லை. ஆங்கிலம் பொண்ணு பொண்ணு ஒரு அளவுதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இது என் மனம் நோகிறது. புழக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. கணவன் மட்டுமே பார்க்கக்கூடிய இடத்தை கண்ட இடத்திலே புழக்கிறேன் என்று சொன்னால் இது எந்த விதத்திலே நியாயம்? நீங்கள் புழக்க வேண்டியது உங்கள் புருஷனிடத்திலே தான் தவிர என்னிடத்திலே புழப்பது நியாயம் அல்லம்மா. கணவன் என்று சொல்ல வேண்டும், ஹஸ்பண்ட் என்று சொல்வது மகாபரம் தவறு. நீங்கள் என் இடத்துல பிறந்தாலும் நான் பார்ப்பதற்கு தயாராக. வாங்க வாங்க, கோவப்படாதீங்க. வாங்க ஆசிரியர். இந்த ஆளு அநியாயத்துக்கு பேசுறாரு. போலீஸ் என்று சொல்லுவதும் தவறு, ஆங்கில வார்த்தை. காவல்துறையிலே ஒப்படைக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும், அதுதான் முறையான தமிழ் வார்த்தை. இதை கூட தெரியாத தமிழ் தெரியாத தர்த்தரமே உலகெல்லாம் யார் பெற்றாங்க? ஒரு அண்ணன் பாத்துக்க, தமிழ் வார்த்தையாருக்கு வாயில்லாம போயிடும் பாத்துக்க. உன்னை பெற்ற நேரத்திற்கு உன் தந்தை வேறு ஏதாவது கடலை உருண்டை கொடுத்திருக்கலாம். என் டாடியை பத்தி நீ பேசாத.
தந்தை என்று சொல்லுவேன். டாடி அடி கேடி தாய் அல்ல, மம்மி தந்தை மம்மி தாய் என்று தமிழிலே முதலில் உரையாட தெரியவில்லை. அப்பவும் என் மனைவி சொன்னார்கள். ஐயோ நீ எப்ப லூஸ் ஆன? ஐயோ என் மனைவி சொன்னார்கள் இந்த மாதிரி ஆளு வருவார்கள். ஐயோ அப்பா நல்லா இருப்பா. அவருக்கு டீ சொல்லு வாங்கி கொடுத்துருவா. தெரியாம தவறு. டீ என்று சொல்வதும் ஆங்கில வார்த்தை. வேற என்ன? தேநீர் என்று சொல்ல வேண்டும், அதுதான் சுத்த தமிழ். அப்பா யாராவது ஒரு காப்பியாவது கொடுத்துருங்க. டீயே வேணும். ஐயோ இதுவும் தவறம்மா, இதுவும் தவறு. காப்பி என்பதும் ஆங்கில வார்த்தை தான். இது சுத்த தமிழிலே கொட்டை வடிநீர் என்று சொல்ல வேண்டும். கம்பனும் அவ்வையும் ஒட்டக்கொட்டையும் பிறந்த இந்த நாட்டிலே தமிழுக்கு தட்டுப்பாரா? கொட்டை வடிநீர் என்ற வார்த்தை அர்த்தம் தெரியாது. நல்லா இருப்ப. உனக்கு நாம ஒரு பாலாவது வாங்கி தரேன். வாய மூடிடுறியா? பால் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று முப்பால் கொண்ட திருக்குறளிலே முப்பாலும் அருந்தினான் உன்பால் அருந்து வந்திருக்கிறேன். நீ அன்பால் ஆடையை நீக்கி கொடுத்தால் உன்பால் அருந்த நான் தயார். ஹலோ ஏமாந்து போயிருக்கீங்க. ஹலோ ஹலோ ஏமாந்து போயிருக்கீங்க. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்களம்மா. என்ன தவறாக புரிஞ்சிருக்கீங்க? ஐயோ என் வாயிலே பையெல்லாம் அத்துக்குறியா எடுத்து பாத்துக்கோ. ஒரு அண்ணன் பொறுமையா பேசிட்டு நீங்க பைய அறுத்தாலும் சரி, வேகமா அறுத்தாலும் சரி, ஆனால் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். ஆடையை நீக்கி பால் கொடுங்கள் என்று சொன்னது நாங்கள் மேலாடையை சொல்லவில்லை. பால் இருக்கும் பால் ஆடையைத்தான் நிற்க சொன்னேன் தவிர மேலாடையவா நிற்க சொன்னேன். தமிழுக்கு வந்த நான் எங்கேயா போறேன்? நல்லா இருப்பேன். நல்லா பேச வேணாம். அவர் சொல்றது புரியல இல்லையாமா? மேலாடைய நிக்க வேணாமா? அவர் கீழே உள்ள அவன் ஒரு பைத்தியக்காரன். அவனுக்கு பேசாத, உன்னை திசை திருப்பி விடுவான். ஆமா அவர் பைத்தியம். நீங்க தெரியுது. என்னோடு சேர்ந்து வா. தமிழுடைய அர்த்தங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஐயோ உங்களை தெரிஞ்சா நான் லூசா தான் மென்டலா ஆய போறேன். இதுவும் ஆங்கில வார்த்தை. லூசு மெண்டல் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. அப்புறம் பைத்தியம் ஆவேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர லூசாவேன் என்று சொல்லக்கூடாது. லூஸ் என்பது தொய்வாகிவிடும் என்று அர்த்தம். இந்த அள வாய மூட சொல்லுங்க. பேசியே கொள்ளுவாங்க போல. பொண்டாடி இருக்குமா இருக்காதா? இப்படி பேசிட்டு இருக்காங்க. இருந்தா எப்படிமா இப்படி பேசுவாரு? ஒவ்வொரு நாட்டிலும் இருப்பவன் ஒவ்வொரு வேலையை செய்யாவிட்டால் செத்து விடுவான். தமிழன் மட்டும் பேசாமல் இருந்தால் செத்து விடுவான். பேச பிறந்தவன் தமிழன். தமிழ் ஒரு மொழிக்குத்தான் தலை சிறந்த மொழி. கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை மூத்த தமிழ் எமது தமிழ். எதையும் சாராத மொழி என் தமிழ் மொழி என்பதிலே கரைக்கணம் கொள்கின்றேன், கரைக்கணம் கொள்கின்றேன். பயப்படாத பயப்படாத. கடிக்க வரேன். என்ன நீங்க இப்படி கேட்டுக்கிட்டு கம்மன் இருக்கீங்க? ஐயோ வந்தாலும் மென்டல் ஆயிட்டாயா? தமிழை இழிவுபடுத்தி பேசுவது என்னால் ஏற்க முடியாது. தமிழின் பெருமை தெரியும். தமிழ் பேச முடியும். தமிழிலே என்னென்ன அர்த்தங்கள் இருக்கு உனக்கு தெரியுமா? என்னென்ன அர்த்தம் இருக்கு? பொன்னாங்கண்ணி என்ற ஒரு கீரை இருக்கிறது தெரியுமா? என்ன கீரை? அது பொன்னான் கண்ணி அரைக்கீரை முழுக்கீரை இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பொன்னான் கண்ணியை அறிந்தால் உன் மேனி அப்படி சொல்ல பொன் ஆவதை காண் நீ. அதுதான் பொன் ஆகும் காண் நீ என்றார். தமிழின் தத்துவம் தெரியுமா? தத்துவமே அப்படி இப்படி இல்ல. பொன்னாங்கண்ணியே சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லணும். கண்ணு நல்லா தெரியும். இது சுத்த தமிழ் அல்ல. ஐயோ கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி இதை தலைக்கு தேய்த்தால் இந்த ரோமம் இருக்கிறது, ரோமம் முடியா, அதுதான் சுத்த தமிழிலே ரோமம் சிகை என்பார். அப்படி சொன்னால் அபத்தமாக தெரியும். இது கருமையாக ஆண்பதை காண்பாய் நீ, அதுதான் கரிசல் ஆகும் காண் நீ என்றார். தெரியாத நீ எல்லாம் ஒரு பெண்ணா? ஓ பெண்ணே, நான் சொல்றது அசிங்கமா? நீ அப்பதான் புரோக்கராயா? தமிழில் இருக்கும் பெருமையை உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியப்படுகிறது. மறுபடியும் தாடி தாடி என்று சொல்லாதே. தந்தை புரிந்ததா?
தமிழிலே 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி எண்ணிப்பார். பிரதமர்கிட்ட போய் சொல்லுமா 10 வரை என்பதற்கு முன்னால் 10 என்றுதான் கடைசியாக வர வேண்டும். அதற்கு முன்பதாகவே 9 என்று வருகிறது பார்த்தாயா? அதற்கு பெயர் 9 அல்ல, தொல் 10. அதுதான் 10க்கு முன்னால் வருவது. 100 என்று வருவதற்கு முன்னாடியே 100 வரும் பார்த்தாயா? 90. ஏன் 100 வருவதற்கு முன்னாடி 100 வந்தது? 90 பார்த்தாயா? 1000 அதற்கு முன்னாடி 900 பார்த்தாயா? தமிழின் பெருமையை பற்றி இன்னும் சொல்லிக் கொண்டே போனால் எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போவேன். ஆனால் புரியும் அளவுக்கு உன் மண்டைக்குள்ளே மசாலா இல்லையே என்பதுதான் எனக்கு மனம் வேதனை கொடுக்கலாம். மண்டையை திறந்து பார்த்தாலும் சரி, ராணி ராணி விடுமா, அவர் தமிழ் புத்தகம் ஆச்சரியப்படாதுங்களம்மா. உங்கள் கோபத்துக்கு சும்மா சொல்லிட்டே இருக்க. வாய் பேச்சு வாயில் இருக்கும் போது ஆயுதத்தை கையில் எடுப்பது மிக திருப்பி கொடுக்குறியா, அங்க திருப்பி கொடுக்குறியா? ஆயுதத்தை கையில் எடுக்கும் மாபெரும் தவறு. தமிழ் வாத்தியாரையே ஆட்டி விடுகிறேன் என்று சொன்ன நீ தமிழையே ஆட்டி வைக்கப்படுகிற தமிழச்சி அம்மா. பாராட்டுவேன், அதை பாடி என்று சொல்லுகிறார். தமிழ் வார்த்தையிலே பாடி என்று சொன்னால் குணம் என்ற அர்த்தம். உள்ளாடை என்று சொல்ல வேண்டும். நீதான் நாகரிகத்தின் உச்சக்கட்டத்திற்கு சென்று உள்ளாடை உள்ளே போடும் ஆடையை வெளியே. நல்லா இருக்கு. நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. இப்போ உன்னை பார்த்தது எனக்கு அந்த ஆசை கூட இல்லை. இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்படியாக பேசி ஃபர்ஸ்ட் நைட் இப்படியே பேசி கொடுக்கியா? ஃபர்ஸ்ட் நைட் என்று சொல்வதும் தவறு. அதை முதல் இரவு என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அதை ஃபர்ஸ்ட் நைட் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. என்னிடத்துல எதை செய்தாலும் தமிழிலே செய்வேனே தவிர ஆங்கில முறைப்படி செய்யவே மாட்டேன். அது ஆங்கில அது எப்படி அந்த முறையில் செய்தால் தமிழுக்கு முறைப்படியே செய்வோம். அதுதான் நல்லது. நான் உங்களை மன்னித்து விட்டேனம்மா. சண்டைக்கு வந்தேன். நீ தானே எங்க வம்புக்கு வந்த, நீ தானே பிரச்சனைக்கு வந்த, அப்ப நீ தானே சாரி கேட்கணும். மன்னிப்பு ஏன் தலையில தமிழ் வார்த்தை கத்துப்பாங்க. பேசுவதற்கு எனக்கு நீண்ட நேரம் ஆகிவிடாதம்மா. ஆனால் அது எனக்கு பிடிச்சா. எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கணுமா? என்ன? தமிழ் வார்த்தை டவுசர் ஓட்டையாதான் பிடிச்சா? உள்ளாடை நல்லா அணியவில்லையா? தயவு செய்து நீங்கள் அதை டவுசர் என்று சொல்லக்கூடாது. அதுக்கு உண்மையான பெயர் என்ன தெரியுமா? அதுவும் ஆங்கில வார்த்தை. அதுக்கு உண்மையான பெயர் கௌபீனம், கோமணம். இன்னும் உண்மையான பெயர் ஆதி தமிழ் என்னவென்றால் அதன் பெயர் தண்டு தாங்கி என்று சொல்வார்கள். உண்மை. பெரியவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். தண்டு தாங்கி சொல்லுவாங்க. ஏன் அதை தண்டு தாங்கி என்று சொன்னார்கள் என்றால் தண்டை தாங்கி இருப்பதாலே அதன் பெயர் தண்டு தாங்கி. இலக்கணத்திலே இதன் பெயர் ஆகு பெயர் என்பார்கள். இப்போ ஒரு பெண் விளக்கமாக எடுத்துக் கொண்டு போகிறார். அவ பேர் என்ன? அவளுக்கு உனக்கு பேர் தெரியுமா? தெரியாது. நீங்க விளக்கமாறு வாங்கம்மா என்று சொன்ன உடனே அந்த அம்மா வர்றாங்களே, தன் பெயர் விளக்கமாறு இல்லைன்னு அந்த அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் ஏன் வருகிறது? அந்த விளக்கமாறே தான் தாங்கி செல்வதாலே அவளுக்கே அந்த பெயர் வருகிறது. அதுதான் இலக்கணத்திலே தாங்கு பெயர் என்று சொன்னான். எப்படி? அதுபோல் தண்டை தாங்கி இருப்பதால் இது தண்டு தாங்கி. சரி, பரவாயில்லை. உங்கள் பேச்சுக்கே நான் வந்து விடுறேன். உங்களால் குழப்பத்தில் இருக்கு, நமக்கு சண்டை வேண்டாம். ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் மாம்பழ வியாபாரம் பண்றேன். ஆஹா, நல்ல வியாபாரம். மாங்கா ஊட்டாத சோத்தை மாங்கா ஊட்டும் என்று சொல்வார்கள். மாம்பழம் கண்ணம் மனதுக்குள்ள என்னம்மா? இது என்ன மாம்பழம்? மல்பவா மாம்பழத்தை பரசாலி மாம்பழங்கள் இருக்கிறார். பல ஜாதி. சும்மா இருவே. அதனால்தான் பேசி கொண்டுகிட்டு இருக்கேன். எப்படி தப்பிக்கிறான்னு தெரியாம இருக்கேன். நீ வேற விடும். ஏன் அதை பலசாதி மாம்பழம் என்று சொன்னேன்?
பல ஜாதி மாம்பழம் என்று சொன்னால் ஜாய் என்பது வடமொழி சொல். அது வடமொழி கலக்காமல் சுத்தமாக தமிழிலே பேச வேண்டுவதற்காக பல சாதி புரிகிறதா? இதெல்லாம் மண்டிட மசாலா வேண்டும். அதை விட சுத்தியில மல்கோவா உதாத்தா காசாலட்டு நீலா கல்லாமணி பாலாமணி இப்படி பல மாம்பழங்கள் இருக்கிறது. இது என்ன மாம்பழம்? பச்சை மிளகாய் வைத்து தேய்த்து இந்த மாம்பழத்தின் நிறத்தை பார்க்கும் பொழுதே ஒரு கட்டு சோறு திங்கலாம் போல இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது மாம்பழம். ஸ்பூன் போட்டு சாப்பிடுறீங்களா? சோறு போட்டா இந்த மாம்பழத்தை பார்த்து கொண்டே தின்பேன். இது என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 விற்கிறேன். எங்க மாமா மோகன்தாஸ் மாமாலாம் கிட்டவே வர மாட்டேங்கிறாரு. அவன் முழித்து பார்த்தால் தானே மாம்பழத்தை சாப்பிடுவான். அவர் தூங்குறாருன்னு சொல்லுங்க. முழிச்சு விடுனா அவர் எல்லாம் முழிக்காமையா இருக்காரு. இந்த சிறுவர்களுக்கு மாம்பழத்தை சாப்பிட தெரியாது. யாருக்கு சாப்பிட தெரியாது? நாங்களே எத்தனை மாம்பழம் சாப்பிட்டுருக்கேன் தெரியுமா? பொய்யெல்லாம் சொல்லாதப்பா உனக்கு கிடைக்கவே. எப்படி எப்படி என்றால் கத்தி எடுத்து அந்த மா அப்படியே கீத்து போட்டு அதை எடுத்து அப்படி சொல்ல ஆளுக்கு ஒரு சோலையா சாப்பிடுவோம். நான் சொல்றது சரியா கேட்குதா? அப்புறம் மாம்பழத்தை முழுவா அப்படியே இந்த சண்டாளர்கள் எல்லாம் மாம்பழத்தை அறுப்பார்களாம். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. கத்தி படவே கூடாது. என்ன ஆகும் தெரியுமா? மாம்பழத்தை முதலில் கையிலே எடுக்க வேண்டும். நன்கு கவனிங்களம்மா. அதை மெதுவாக அப்படி அமைக்க வேண்டும். மெதுவாக அதற்கு பின்னால் இப்படி பிடித்து பார்க்க வேண்டும். நீங்கள் மாம்பழத்தை காட்ட சொன்னால் மாம்பழத்தின் தூரை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன கேட்ட போட்டாலும் இந்த வசனத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது எனக்கு மனதுக்கு பிடித்தது. அதை என்னால் விடவே முடியாது. நீ கெட்ட பேரை போட்டிருக்க, இந்த வசனம் இதுல வராது. கேளுங்கம்மா. என்ன? மாம்பழத்தை உள்ள கையால் வைத்து அப்படியே கட்டக்க வேண்டும் என்று கட்டக்கே அதை நுனியிலே ஒரு கடி கடித்தே அதன் பின்னால் மாம்பழத்தை பிடித்தே அதை அமைத்துக் கொண்டே உறிஞ்ச வேண்டும் என்று உறிஞ்சினால் மாம்பழம் சாராக கொட என்று வாய்க்குள்ள செல்லும். கொட்டை வாய்க்குள்ள போகும். நீதான் கையை வைத்து தடுக்க வேண்டும். கொட்டையை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடணும். நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு தயாராக இருக்கிறீர்கள். ஏய் அம்மா தமிழின் தாண்டவத்துக்கு தயாராகிவிட்டார். அவன் என்ன வாசிக்கிறான் என்று நன்றாக கவனித்துப்பார். புலவரை எனக்கு தெரிகிறது. எனக்கு எது பிடிக்குமோ அதை சொல்லியே வாசிப்பார்.
எப்படி உலக உற்பத்தியார் சார் எத்தனை சார் உனக்கு கிழிக்குது போ. இப்படி எவ்வளவு எவ்வளவு செல்கிறாயே ஏவுகளை இடமாக இறங்கி விட்டார். உன் வாய்க்கு முதல்ல ஏதாவது பூட்டு வாங்கி தமிழனுக்கு குத்தம் தெரியும். உனக்கு குத்தம் தெரியல. பெரிய சிவாஜி கணக்கு வந்து சொல்லவா? நான் ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும். நானும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்களே முதல்ல சொல்லுங்க. பெண் சொல்லவா? உங்களை நான் லவ் பண்றேன், மேரேஜ் பண்ணிக்கலாம் பாக்குறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தமிழிலே காதலிக்கிறேன், கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும். உன்னை வச்சு நான் கல்யாணம் பண்ணி பஸ்ல கிளம்பி என் வீட்டு போயிருக்கோம். மறுபடியும் பஸ் ஸ்டேட் என்று சொல்லாதீர்கள். முதல் இரவு உனக்கு சில்ட்ரன்ஸே வராது, பிள்ளைகள் குழந்தைகள் சில்ட்ரன்ஸ். உங்களை எப்படி நான் மனதில் நினைக்கிறேன். அந்த அளவோட சேராதுன்னு உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கனால நீனும் லூஸ் ஆயிட்ட பத்தி கரும்பும் எறும்பும் போல நாம் இருவரும் வாழ வேண்டும். சரி. நகமும் சதையும் போல இதயமும் துடிப்பும் போல நாம் இருவரும் ஒன்றாய் இணைந்து உலக உற்பத்தி பெருக்க வேண்டும். அதெல்லாம் பெருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். வந்தவங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. என்ன? என்னது? இல்ல வந்தவங்க லோன் கொடுக்குற விஷயத்த ஒரு விஷயம் சொன்னீங்களே. அது வேற. இங்க வாங்க. உங்களுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கா இல்ல எனக்கு இருக்கா? இல்ல கேக்குறேன். நீங்க மட்டும்தான் கொண்டாடிய லோன் கொடுக்கணும்னா கொண்டாடி போகணுங்க. இப்ப நாங்க கட்டலைனா ஓஹோ, நீங்க லோன் வாங்கி கட்டாம போயிட்டா புருஷனை தூக்கிட்டு போவியா? அடுத்த புருஷன் கட்டிக்கலாம். நல்ல வண்டியா? பெண்களுக்காக தமிழ்நாடு மானியம் கொடுக்கிறது. நீங்கள் கட்டாயம் பரவாயில்லை, உங்களுக்கு முதல் வண்டி தான், அதைத்தான் ஓட்டி தொலைக்கணும். உங்க தலையெடுத்தாங்க ஆளப்பாரு எவ்வளவு டெக்னிக். நீங்க கொஞ்சம் ஏமாண்டா என்னை கலாய்ச்சிட்டு வேற ஆளை பார்க்க இல்லங்க. மட்டும் அந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் நாங்கள் எங்களுக்கு உனக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. இந்த வண்டியை தான் நீ ஓட்டி தீர வேண்டும். காலம் முழுக்க இது காத்தே இல்லாம போனாலும் ஏங்க வண்டி பஞ்சராகி போய் கிடந்துச்சுன்னா மாத்திக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்காது. இது வாயை வச்சு ஊதிக்கலாம் காத்து. இதுல வாயை வச்சு ஊதி